Applications of trigonometry. So ninth lesson. Ninth is 9.1 first exercise and question number 2. So இந்த கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? A tree breaks due to storm and broken part bends so that the top of the tree touches the ground, taking an angle 30 degree with that. So the distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 centimeter. Find the height of the tree. So நல்லா கவனிங்கம்மா, ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ அந்த ட்ரீ வந்து என்ன செய்யுது? பெருசாக நின்றுட்டுருக்கு. இப்படி தான் நின்றுட்டுருக்கு ட்ரீ. சரியா? ஸோ இந்த ட்ரீ என்ன பண்ணுது? ஒரு பெரிய புயல் அடித்தோடனே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு பார்த்தீங்களா? பாதியாக விழுந்து இந்த டாப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா? ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப புரிய வேண்டிய விஷயம். சரியா? ஸோ மொத்தமுமே இது ட்ரீ தான். நம்ம இந்த ட்ரீ வந்து பாதி இங்கே பாதி இருக்குது, இந்த பக்கம் பாதி இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக என்ன பேர் கொடுப்போம்? ஏபிசிடி பேர் கொடுப்போம். பிக்யூஆர்னு வச்சுப்போம். சரியா? எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம். ஓகே. breaks due to the broken part bend ஆயிடுச்சுல்லம்மா. ஸோ that the top of the tree, கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். டாப் ஆஃப் த ட்ரீ எங்கே? இதுதான் டாப்பு. ஸோ இந்த டாப் விழுந்தோடனே இந்த டாப் கீழே வந்துடுச்சு. சரியா? அப்போ டாப்பு இது வந்து ஃபூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம ரூட்டு ஆர் ஃபூட் ஆஃப் த ட்ரீன்னு கூட சொல்லணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டாப் ஆஃப் த ட்ரீ டச்சஸ் த கிரவுண்ட். ஓகே, கிரவுண்டை வந்து டச் பண்ணுது. இதுதான் அந்த கிரவுண்டு. மேக்கிங் அன் ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இந்த இடத்துல எத்தனை டிகிரி வந்துருக்கு? 30 டிகிரி. இங்கே தான் வரணும். எப்பயுமே என்ன தான் வரணும்? 90 டிகிரி தான். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபூட் அப்படிதான் த ட்ரீனா அப்படிதான் சொன்னேன் நான். ஃபூட் ஆஃப் த ட்ரீ, இது வந்து டாப் ஆஃப் த ட்ரீ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபூட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட் வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட். ஸோ டாப் எங்கே டச் பண்ணுது? இங்கே தான். ஸோ அது வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 8 சென்டிமீட்டர். ஓகே. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்ன அர்த்தம்? இது டோட்டலுமே ஹைட். ஸோ இந்த க்ரீன் பார்ட் இதோட ஹைட்டையும் நான் கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்தும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு தீஸ் டூ லென்த் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணால் ஐ வில் கெட் த டோட்டல் லென்த் ஆஃப் த ட்ரீ, ஹைட் ஆஃப் த ட்ரீ. சரியாம்மா? செய்யலாமா இப்போ நம்ம ப்ராப்ளத்தை? சரியா? ஓகே. இப்போ வந்து நமக்கு 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பிக்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும், இன்னொன்று என்ன சொல்லுங்கள்? பிஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரில. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு நான் ஆட் பண்ண ஹைட் ஆஃப் த ட்ரீ. சரியாம்மா? ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு எழுதிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிக்யூ அப்புறம் வந்து பிஆர் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். சைன் தீட்டா இருக்குது, இன்னொன்று தீட்டா இருக்குது, இன்னொன்று டேன் தீட்டா இருக்குது. அப்படி தானம்மா? ஸோ இங்கே வந்து நம்ம இருக்கிற மாதிரி 8 இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கிற தீட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த தீட்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்? கீழே இருக்க சைடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 30க்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து என்ன சொல்லுவோம்? அட்ஜசன்ட் சைடு, இது வந்து என்ன சொல்லுவீங்க? ஹைபாட்டனியூஸ். சரியா? ஸோ ஹைபாட்டனியூஸும் எனக்கு தெரியாது, ஆப்போசிட் சைடும் தெரியாது, அட்ஜசன்ட் தான் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா cos 30 டிகிரி யூஸ் பண்ண போகிறேன். சரியா? அடுத்தது வந்து cos 30. ஏன் நம்ம cos 30 போகிறோம்னா நமக்கு கொடுத்துருக்கிற தெரிஞ்சிற சைடு வந்து அட்ஜசன்ட். சரியா? ஸோ அதையும் ஹைபாட்டனியூஸையும் யூஸ் பண்ணி ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிக்கலாம் அதுக்காக. ஓகே. ஸோ வாட் இஸ் cos 30? QR டிவைடட் பை PR, ஹைபாட்டனியூஸ், அதாவது adjacent side by hypotenuse. So what is 8 centimeter? Hypotenuse எனக்கு தெரியாது. Okay. So what is that? Hypotenuse. Hypotenuse ஓட பேர் வந்து PR. So நம்ம PR னு எழுதிக்குவோம். சரியா?
ஓகே, இப்போ வாட் இஸ் cos 30? தட் இஸ் √3/2. நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கேருந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். cos 30ோட வேல்யூ √3/2. சரியா? அப்புறம் QRோட வேல்யூ 8. இப்போ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் PR. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும், அவ்வளோதான். நம்ம ஈக்குவல் டு சைன். ஸோ PR இங்கே வந்துடும். ஸோ மேலே போய் ஸோ என்ன பண்ணுங்க, √3 இங்கே இருக்குது, PR இங்கே இருக்குது. சரியா? 8. சரியா? 2 × 8. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் PR இஸ் ஈக்குவல் டு இந்த √3 நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷனாக கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 16/√. இது 16. இந்த √3 வந்து என்ன ஆச்சு, கீழே வந்துருச்சு. ஸோ /√3. மீட்டரோ சென்டிமீட்டரோ ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து, அதாவது உடஞ்சி போன broken part. சரியா? ஓகே, இப்போ கண்டுபிடிக்கணும்ல இன்னொரு பார்ட் என்னது, PQ. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு தீட்டா யூஸ் பண்ணி √3 வந்து என்னதுமா, ஹைப்போடென்யூஸ். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் சைன் தீட்டா வச்சுமே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? எப்படி மேம், sin 30 டிகிரி. சரியா? sin 30 டிகிரினா என்னது, ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். ஸோ இப்போ sin 30ோட வேல்யூ 1/2. சரியா? ஆப்போசிட் சைடு வந்து என்னதுமா, PQ. ஹைப்போடென்யூஸ் என்னது, 16/√3. சரியா? சிறப்பு நிறைய ஃப்ராக்ஷன், சிறப்பு நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த பக்கம் ஹாஃப் PQ, இந்த கீழே இருக்க ஃப்ராக்ஷன் வந்து நம்ம அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 16/√3 வந்து √3/16. ஓகே, ஸோ இப்போ நம்ம PQ தானே கண்டுபிடிக்கணும், அதனால இந்த வேல்யூவை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் பண்ணலாம் எப்படி கொண்டு போகணும், ரெசிப்ரோக்கல். அப்படி இல்லை மேம் எனக்கு இதை இங்கிட்ட திருப்பி எழுதிக்கோங்க. PQ √3/6 ஈக்குவல் டு 1/2 இல்லையாச்சா? இப்போ நான் இந்த ரெண்டையும் இந்த பக்கம் கொண்டு போகணும். ஸோ PQ ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 1/2 இருக்குது, இது வந்து 16/√3. சரியா? கேன்சல் பண்ணோம்னா 8. ஸோ PQ என்னது, 8/√3. ஓகே, ஸோ இந்த tan தீட்டா வச்சுமே கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வந்து sin தீட்டா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம மரத்தோட என்னென்ன பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், PQவும் கண்டுபிடிச்சிட்டோம், நின்றுட்டு இருக்கிறதும் உடஞ்ச பார்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அப்போது நம்ம என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம், ஃபுல் ட்ரீயோட லென்த்தும் வேணும். சரியா? அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ PQ plus PR. So what is PQ ma? 8/√3. PR என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 16/√3. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல்னால 24 ரேஷனலைஸ். ஸோ நம்ம ரேஷனலைஸ் பண்ணோம் இல்லையா, அதனால மேலே √3 கீழேயும் √3. ஸோ 24√3 கீழே வந்து √3 × √3 3. ஸோ இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 8. ஸோ த ஆன்சர் இஸ் எஸ் 8√3 meters. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டயக்ராம் கரெக்டாக நம்ம போட்டுட்டோம்னாலே we will get the answer. சரியாம்மா? ஸோ டயக்ராமை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிச்சா, அந்த டயக்ராம் புரிஞ்சிச்சா? நின்றுட்டு இருந்துச்சு, மரம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தப்ப அந்த பார்ட் வந்து தரையை டச் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த டச் பண்ணுற பார்ட் the broken part. ஸோ இதுதான் டாப்பு. கொஸ்டினில் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ the top of the tree touches the ground and makes an angle 30 degree. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் 30 டிகிரியை போடணும். இந்த 30 டிகிரி கரெக்டாக போட்டு இந்த PQR இந்த நேம் தான் போடணும்னு அவசியமே இல்லைக்கலாம், Z போட்டுக்கலாம், ஒரு ABC போட்டுக்கலாம். அதே மாதிரி மரம் வந்து இப்போ நம்ம இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு, அப்படிதான் நம்ம போட்ட படத்தில் மரம் இப்படி இருந்து இப்படி போட்டிருக்கலாம், இப்படி இருந்து இங்கிட்டு போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ டயக்ராம் வந்து நம்ம எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த சம்மர் 2 வாட்டி செஞ்சு பாருங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.